1 கப் பச்சரிசி 3 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். தண்ணியை சுத்தமா வடிச்சிட்டு மிக்ஸி ஜார்ல சேர்த்து நல்லா சாஃப்டா அரைச்சிக்கலாம். பாகு காய்ச்ச கடாய் வச்சு 1 கப் அரிசி சேர்த்திருக்கோம். 3/4 கப் வெல்லம் சேர்த்து 1/4 கப்புக்கும் கம்மியா கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சமா ஏலக்காய் தூள், கொஞ்சமா சுக்குத்தூள், பாகு பதம் செக் பண்றதுக்கு தண்ணியில ஒரு டிராப் விட்டா இப்படி ஒட்டாம வரணும். இதுதான் பதம். இதுல 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து அரைச்சி வச்ச அரிசி மாவை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கலரிக்கலாம். ஒரே அடியா கொட்டக்கூடாது. மாவு புளிக்கணும். இது 24 மணி நேரத்துக்கு அப்படியே இருக்கட்டும். மாவு புளிச்சு ரெடியாக இருக்கும். கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கிட்டு எண்ணெய் கவர் இல்லை வாழை இலை எடுத்து கொஞ்சம் மாவு எடுத்து நல்லா உருட்டி இலையில வச்சு நல்லா தட்டி அடுப்பில் எண்ணெய் வச்சு எண்ணெய் சூடானதும் இதை அப்படியே எடுத்து பொரிச்சு எடுக்க வேண்டியதான். இது ரொம்ப நேரம் ஆகாது, சீக்கிரமாகவே வெந்துடும். அதிரசம் எடுக்கும்போது இன்னொரு கரண்டி வச்சு ப்ரெஸ் பண்ணால் எண்ணெயெல்லாம் வந்துடும். சூப்பராக இருக்குது. தீபாவளிக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.